சார் சென்னை கார்ப்பரேஷன் வந்துட்டு 25 கோடிக்கு எழும்பூர் அப்புறம் திருமங்கலம் போன்ற இடங்கள்லாம் வந்துட்டு பூங்கா அமைச்சிருந்தாங்க, மேம்பாலத்துக்கு கீழே பூங்கா. ஆனால் அது பராமரிக்கவே இல்லை. ஆனால் மறுபடியும் வந்துட்டு 3.25 கோடிக்கு பூங்கா அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அது உண்மையிலே இந்த பூங்காக்கள், நீரூற்றுகள், ஓவியங்கள் எல்லாமே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அப்படின்றதுல எனக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அதில் எவ்வளோ காசு அடிக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். இதே போல் இப்போ இந்த ரோப் கார்லாம் போயிருக்கியா? ரோப் காரில் போயிருக்கியா? போனதில்லை. பழனி கோவிலில் ரோப் கார் இருக்குது. எதுக்கு அந்த ரோப் கார் இருக்குது? நடக்க முடியாதவங்க, ரொம்ப வயசானவங்க போகிறது, படி ஏற முடியாதவங்க போகிறதுக்கு. மெரினா பீச்சில் எதுக்கு ரோப் கார்? இப்படி தான் காசு அடிக்கிறது. புரியுதா? இன்றைக்கி அதில் தினமலர் 2 தான் நினைக்கிறேன். அதில் வந்திருக்கக்கூடிய செய்தி, புது பார்க்கு கட்டுறாங்களாம். ராயப்பேட்டை பிரிட்ஜுக்கு கீழே எங்கேயோ கட்டுறாங்க போல இருக்கு. நீங்கள் கட்டுங்க. ஏற்கனவே கட்டின பார்க்கு என்னாச்சு? திட்டம் எதுக்கு? அந்த பாலங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்த வீணடிக்க வேண்டான்றதுக்காக தான் அங்கே பூங்காக்கள் போல் அந்த நீரூற்றுகள், செடிகள்லாம் வச்சு ஏற்பாடு பண்ணி அதுக்கு தான் 25 கோடி 30 கோடின்னு அடிக்கிறீங்க. அதில் எப்படியும் இதில் எல்லாம் பார்த்தோன்னா, இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்தோன்னா 70% அடிப்பாங்க. செடி தானே வைக்க போகிற, கொத்திட்டு செடி வைக்கணும் இல்லையா? வச்சுட்டு பராமரிச்சாலும் பரவாயில்லையா சார்? குப்பை அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வச்சிங்க, அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் வைக்கிறீங்க. இது ஒன்றுமே பராமரிப்பு இல்லாமல் குப்பை மண்டி கிடக்குதுன்னா அப்போ எதுக்கு நீங்கள் இந்த 25 கோடி செலவு பண்ணுது? இப்போ ஏற்கனவே கட்டுனதை, இது போல் உருவாக்கியதை நீங்கள் பராமரிக்கவில்லை. புதுசாக ஒரு பார்க்கு கட்டுறதுக்கு 3.25 கோடி டெண்டர் விட்றாங்கன்னா இவர்களின் கொள்ளை வெறி எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரியாவுக்கும் சேகர் பாபுவுக்கும் இந்த இன்னும் இருக்கிற அந்த சொச்ச 3 மாதத்தில் சொரண்டிடணும் கார்பரேஷனை. குமரகுரு பண்ண விட்டேன், அதுதான் முக்கியமான கிங் பின். இதில் சொரண்டிடணும், போட்டு டிசைனாக போடுறாங்க. அதாங்க சார், அதில் வந்து கார்ப்பரேஷன் ஆட்கள் கிட்ட பதில் கேட்டப்போ முதல்ல இதெல்லாம் வந்து பயன்படுத்தப்படாத வகையில் இருந்துச்சு, இப்போ பயன்படுத்தப்படுற வகையில் மாற்றி இருக்கோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னே புரியலையே சார். அவங்களுக்கும் மீனிங் புரியாது. ஏதாவது ஒன்று பேப்பர்லேருந்து கேட்குறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவோன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். நீ அதை போய் சரி பண்ணணும்ல. அதை விட்டுட்டு ஏதோ பயன்படுத்தாமல் இருக்குது, பயன்படுத்துதுன்னா இது என்ன உருட்டு இது? சார், கரூர் சம்பவத்தில் சிபிஐ ரொம்ப விசாரணையை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க போல. 306 பேருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர் இன்ஸ்பெக்டர் வேற நேற்று 2 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடத்திருப்பாங்க போல சார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி அப்படின்ட்டு. இதில் கூடுதலாக உச்சநீதிமன்றம் அடுத்த வாரம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக ப்ராக்ரஸ் கேட்பாங்க. 1. 2வது, இந்த உச்சநீதிமன்றம் நியமித்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்களிடம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஏன்னா அந்த ஆர்டரில் அஜய் ரஸ்தோகி கிட்ட நீங்கள் ரெகுலர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராக்ரஸ் சப்மிட் பண்ணுவீங்க? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த அதிரடி அஸ்ராவோட எஸ்ஐடினா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ், இதான் ப்ராக்ரஸ்ன்ட்டு சப்மிட் பண்ணுவாங்க. பட் இவங்க அப்படி பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 300 பேருக்கு சம்மன் அளித்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. விரைவில் பனையூர் அலுவலகம் சென்று விசாரணை நடத்துவதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. அண்டு எல்லா ஆங்கிளையும் விசாரிச்சிருவாங்க. சிபிஐ ஏஜென்சி எப்படின்னா, சின்னதாக சமூக வலைத்தளத்தில் எங்கேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க நாலேஜுக்கு வந்துடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இதை விசாரித்து இதில் உண்மை இருக்குது உண்மை இல்லைன்றதை அவங்க அறிக்கையில் பதிவு செய்தாகணும். அதனால் தரவாக இந்த விசாரணை நடக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நானும் ரவுடி தான் படத்தில் அவசரத்தில் அள்ளி போட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த திரு மணிவண்ணன் அவர்கள் வந்து உண்மையை கண்டுபிடிக்கணுன்ற அவசரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை தமிழக மக்கள் கழகம்னு எழுதிட்டாரு. அதெல்லாம் விசாரிப்பாங்களா சார்? கண்டிப்பாக விசாரிப்பாங்க, கண்டிப்பாக விசாரிப்பாங்க. ஏன் எஃப்ஐஆரில் அப்படி போட்டிங்க? அது அவ்வளோ பெரிய தப்பாங்க சார், பெயரை மாற்றி போட்டது? என்ன அவசரம்னு கேட்பாங்க. சரி, அந்த வந்த கட்சி என்ன கட்சிங்கன்னு கேட்டோன்னே தமிழக வெற்றி கழகம். இப்போ இவ்வளோ நல்லா வக்கனையாக சொல்கிறீங்க, எஃப்ஐஆர் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்பாங்க. எஃப்ஐஆரை நீங்கள் எழுதுனீங்களா, வேறு யாராவது எழுத சொன்னார்களா? அங்கே சம்பவம் நடக்குது. அங்கே அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்திலிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? காவலர் குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஒரு உயிரிழந்திருக்கிறார்கள் இல்லையா? அவர்களிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? வருவாய்த்துறை அதிகாரிகளிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? உள்ளூர் மக்களிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? நீங்களே உங்களுக்கு புகார் அளித்து நீங்களே வழக்கு பதிவு செய்ததற்கான காரணம் என்ன கேட்பாங்கல்ல. பாதுகாப்பு பணியில் இருந்தீர்கள், இவ்வளவு இறப்புகள் ஏற்பட்டது, மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தீர்களா? மேலதிகாரிகளின் உத்தரவின்படி தான் நீங்களே புகார் கொடுத்து நீங்களே வழக்கு பதிவு செய்தீர்களா? யார் அந்த மேலதிகாரி? டவுன் டிஎஸ்பியா? கரூர் எஸ்பி ஜோஷ் தங்கையாவா? இந்த சம்பவம் நடந்த பிறகு யார் எந்தெந்த உயரதிகாரிகள் உங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள்? அதிரடி அஸ்ராவின் தலைமையில் நடந்த விசாரணையில் என்ன நடந்தது? இது போல் எல்லா விஷயங்களையும் கேட்பார். ஏன்னாங்க சார், இப்போ ஜஸ்வந்த் விவகாரம், அந்த சிறுமியை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ண விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வி, ஸ்பெர்ம் ஒரு டைமில் அனுப்பியிருக்காங்க, அவனோட பிளட் டெஸ்ட்டை வேற நாள் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு சிறு நெக்லிஜென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் விடுதலை ஆகிறதுக்கே ஒரு காரணம். அதோட நீட்சி தானே சரி. இது ஒரு கட்சியோட பேரை தப்பாக எழுதுறாங்க அப்படிங்கிறது எஃப்ஐஆரில் எழுதுகிற ஒவ்வொரு லைனும் முக்கியம் தானே சார்? ஆமாம், அதை வச்சு தான் டிஃபென்ஸ் உடைப்பாங்க. பாருங்கள், எங்கள் கட்சியே கிடையாதுன்னுவாங்க. அண்டு கூடுதலாக அவரிடம் 50 மீட்டருக்கு முன்பாகவே இந்த வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்று புஷி ஆனந்திடம் சொன்னோம்,
கேட்கவில்லை. நிர்மல்குமாரிடம் சொன்னோம், கேட்கவில்லை. நிர்மல்குமாரிடம் சொன்னால் அவர் எப்படி வாகனத்தை முன்பே நிறுத்த முடியும்? அவர் அந்த இடத்தில் இல்லையே, எப்படி வாகனத்திலும் இல்லை, அந்த இடத்திலும் நிர்மல்குமார் இல்லை. அவர் எப்படி அந்த வாகனத்தை நிறுத்தியிருக்க முடியும்? அந்த வாகனத்திலேயே இருந்த ஆதவ் அர்ஜுனாவின் பெயரை ஏன் எஃப்ஐஆரில் சேர்க்கவில்லை? ஆதவ் அர்ஜுனா நம்பாலு, அவர் பேரை எஃப்ஐஆரில் சேர்த்துறாத என்று உங்களுக்கு உத்தரவிட்டது யார்? இந்த கேள்விகளெல்லாம் நேற்று அவரிடம் எழுப்பியிருப்பார்கள். டீட்டெயில்டு கொஸ்டினர் போட்டு கேட்டிருப்பாங்க. திரும்பவும் அவரை விசாரணைக்கு அழைப்பார்கள். அவர் பார்ட்டில் நெக்லிஜென்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா they'll refer for டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன். they will not show any mercy. அது போக ஃபர்தராக, ஏன்னா அடுத்த வாரம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுன்றதுனால they are getting aggressive. சார், நம்ம நேற்று இன்னொரு செய்தி வேறு நம்ம பேசணும். இந்த தொண்டரணி வந்து தாவேக சார்பில் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கரூர் சம்பவம் போன்று இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கூட்டங்கள்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காண்டி நேற்று அதுக்கான ஆலோசனை கூட்டம் வேறு நடந்திருக்கு. ஒரு 5 காவல்துறை அதிகாரிகளை தொண்டர் அணிக்கு ஆலோசனை குழுவாக நியமித்திருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கிறது. அந்த பயிற்சி வழங்கியது யார் என்றால் திரு VA ரவிக்குமார், IG ரிட்டையர்டு, அசோகன் அடிஷ்னல் எஸ்பி ரிட்டையர்டு, அண்ட் ஒரு 5 DSP ரிட்டையர்டு அவர்களை நியமித்து தொண்டர்களுக்கு பயிற்சி அளிக்க சொல்லியிருக்கிறார்கள். இதில் இந்த பயிற்சிக்கு தலைமை வகித்த திரு ரவிக்குமார் அவர்கள் குரூப் 1 DSP-யாக சேர்ந்து IG-யாக ஓய்வு பெற்றவர். கிட்டத்தட்ட திமுகக்கார். மாறன் சகோதரர்களுக்கு மிக மிக நெருக்கம். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அப்போ ஜே அணி ஜா அணின்னு பிரிந்திருந்தது. சட்டப்பேரவை தேர்தலில் அப்போ திமுக ஆட்சிக்கே வரல. 13 வருஷம் கழித்து அந்த தேர்தலில் தான் திமுக ஜெயிக்குது. இவர் முழுக்க முழுக்க திமுகக்கார். அந்த தேர்தலில் இவர் போடி DSP, ஜெயலலிதா போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அப்போ ஜெயலலிதா அன்பளிப்பாக கொடுப்பதற்காக வைத்திருந்த சேலை மற்றும் பரிசு பொருட்களை திமுகவோட உத்தரவில் பறிமுதல் செய்தவர் தான் இந்த ரவிக்குமார். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தார்னா அது வேற, வாழ்த்தலாம். திமுக சொன்னதுனால பறிமுதல் செஞ்சார். திமுக 13 வருஷமாக ஆட்சியில் இல்லாத திமுக சொன்னதுக்காக செய்தார். அது ஏன்னா திமுக ஜெயிக்க போகுதுன்னா இப்போ இண்டிகேஷன் தெரிஞ்சிச்சு. மாறன் சகோதரர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர் இப்போவும் சார், இப்போவும். அதனால் திமுக ஆட்சிக்கு வந்தாலே மாறன் சகோதரர்கள் இவரை சென்னையில் இணை ஆணையராக, கூடுதல் ஆணையராக இவரை நியமித்து விடுவார்கள். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார் என்று நினைக்கிறேன். ஓய்வு பெற்ற பிறகு முதலில் TVS குழுமத்திலும், அதற்கு பிறகு ரிலையன்ஸ் கேமிங் என்று ரிலையன்ஸோட துணை நிறுவனம் ஒன்று இருக்குது, 2 நிறுவனங்களிலும் வேலை செய்தவர். மற்ற DSPs யாரும் வந்து செக்யூரிட்டி பிரான்ச்சில் பெரிய அளவில் வேலை செய்ததாக எனக்கு தகவல்கள் இல்லை. இந்த ஒரு தவறின் மீது இன்னொரு தவறு, அந்த தவறின் மீது இன்னொரு தவறு என்று தொடர்ந்து தவறுகளாக எப்படி செய்வது என்பதை நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை கூட்டு பயிற்சி கொடுக்க சொல்கிறீங்க. அவரை இந்த செக்யூரிட்டி தொடர்பான ஆலோசகராக அவரை நியமிக்க இருக்கிறார்கள். யாருக்கு சார் பயிற்சி கொடுப்பாரு? தொண்டர் அணிக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு செக்யூரிட்டி விங்கில் ஒர்க் பண்ண அதிகாரி வேணுமா இல்லையா? கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் இருந்த அதிகாரி வேண்டுமா இல்லையா? இப்போ இவர் ஒர்க் பண்ணலையா சார்? இவர் அங்கே ஒர்க் பண்ணல. SBCIDயில் DSP இருந்திருக்கார். அதுக்கப்புறம் பூரா லாண்ட் ஆர்டர் தான். செக்யூரிட்டி விங்கில் ஒர்க் பண்ணால் காசு வருமா? சொல்லுப்பா. வராது. லாண்ட் ஆர்டர் இருந்தால் தானே வரும். இவர் சர்வீஸ் பூரா லாண்ட் ஆர்டர். ஸோ இப்படி செக்யூரிட்டி விங்கில் வேலை பார்த்து அனுபவமே இல்லாத ஒருவரை கொண்டு போய் நீங்கள் தொண்டர் அணிக்கு செக்யூரிட்டி தொடர்பான பயிற்சிகளை அளித்தால் எப்படி அளிப்பார்? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? என்ன சர்வீஸ் கொடுப்பாங்க சார்? செக்யூரிட்டினா ட்ரில்லுமா, எப்படி கூட்டத்தை தடுக்கிறது, எப்படி ஒழுங்குபடுத்துறது. லாண்ட் ஆர்டர்னா மேலதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம லத்தி எடுத்து அடிக்கிறது, மாமூல் வாங்குறது. ஃபஸ்ட்டு லாண்ட் ஆர்டர்னா மாமூல் வாங்குறது. புரியாதவன் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தானா அங்கே போய் கலெக்டாக பண்ணுறது, சம்மன் கொடுக்கணுன்றது. இதான் லாண்ட் ஆர்டர். ஃபஸ்ட்டு மாமூல் வாங்குறது, அது ஈஸியாக கற்றுக்குவாங்க உள்ள நுழைஞ்ச உடனே. போலீஸ் வேலையை தவிர்த்த மற்ற எல்லாவற்றையும் பார்ப்பது எதுவென்றால் சட்டம் ஒழுங்கு. தொண்டர் அணினா இது வந்து ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ் மாதிரி. இவர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவார்கள், விஜய்க்கு பாதுகாப்பு. இந்த NCC மாதிரி அதை சொன்னேன்ல இன்றைக்கி, NCC மாதிரி. ஸோ அதுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு இவங்களை வச்சுருக்காங்க. தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கிறத தவிர எல்லா வேலையும் பார்க்குற ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தாவேக தான். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நேற்று அதிமுகவோட IT விங் நிர்வாகிகளோட கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இவர் பழனிசாமி என்ன தொண்டர்களுக்கு என்ன உத்தரவை தெரிவிக்கிறார்ன்றதை பார்க்கணும். வாக்காளர் திருத்தத்தை உன்னிப்பாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ADMK ஓட்டர்ஸ் எதுவும் விடுபட்டு போய்விடாமல் பாதுகாக்க வேண்டும். மக்களோடு நெருங்கி பழகி அவர்களை அதிமுக வாக்காளர்களாக மாற்ற வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த நல்லவை, திமுக ஆட்சி காலத்தில் நடக்கும் தீயவை ஆகியவற்றை நீங்கள் ஒவ்வொரு பூத் முகவர்களும், இந்த IT விங் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வீடு வீடாக சென்று மக்களிடம் சேர்க்க வேண்டும். திமுக ஏற்கனவே ஒரு பூத்துக்கு 30 பேரை போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றதையும் நான் சொன்னேன் இல்லையா? இந்த 2 கட்சியும் பூத் ஏஜென்ட்ஸ், பூத்து. நீங்கள் என்ன செக்யூரிட்டி ஆஃபீஸர் நடத்திட்டு இருக்கீங்க? ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அது ஒரு முக்கியம் தானே சார். ஏன்னா கரூர் சம்பவம் போட்டு இன்னொரு சம்பவம் நடந்து விடக்கூடாது. அப்போது இதே மாதிரி பயிற்சி கட்சியெலாம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக தேர்தலுக்கு வருவீங்க, அப்படி தானே? இன்னைக்கு ப்ரையாரிட்டி எது?
கரூர் சம்பவம் போல் எதுவும் நடந்து விடக்கூடாது. தொண்டரணி ஒரு கட்சிக்கு அவசியம், அதுவும் குறிப்பாக தாவேக போன்ற கட்சிக்கு அவசியம். எது ப்ரையாரிட்டி? இதையும் பண்ணுங்க. நான் இந்த நியூஸை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். ஏதோ நல்ல நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க, நீங்க நல்லபடியா பேச போறீங்கன்னு நான் வந்து ஆர்வமா இருந்தேன். இப்படி நல்லது குண்டை பண்ணா வைக்கிறீங்க. நல்லதுன்னு பேசலாமா? ஜெயிக்கிறதுக்கான ஒரு வேலையை கூட தாவேக பார்க்கல. டிசப்பாயிண்டிங்கா இருக்கு எனக்கு. இப்போ பூத் கமிட்டியும் ஒழுங்கா பார்த்துட்டு தொண்டரணி கரெக்டாக வச்சிருந்தாங்கன்னா நீங்க பாராட்டு. ஆமா, அதுதான் மெயின் ஒர்க்கு. 4 மாசம் தான் இருக்கு, அதான் மெயின் ஒர்க்கு. இதை இன்னொரு கோணத்துலயும் நான் பாக்குறேன். விஜய் மூஞ்ச பார்த்தா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? தப்பு. அது கோர் ஏரியால நீங்க வேலையே செய்யல. அதுக்கான தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் வந்து டிஎம்கே சிறுபான்மையினர் ஓட்டுக்களை நீக்கிடாம பார்த்துப்பாங்க, ஏடிஎம்கேவும் அதை மாதிரியே பார்த்துக்க போறாங்கன்ற அடிப்படையில் தாவேக்காய் அதை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? பூத் ஏஜென்ட்னா போய் எலெக்ஷன் அன்னைக்கு பூத்தில் உட்காரது மட்டும் பூத் ஏஜென்ட் வேலை இல்லைம்மா. ஒரு பூத்தில் 1000 பேர் இருக்காங்கன்னா கமிட்டியில் 10 பேரை எதுக்கு போடுறதுன்னா, ஒவ்வொரு பேரும் 100 பேரும் அந்த வாக்காளர்களை பிரிச்சுக்கிட்டு அந்த பூத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ட்ட கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூத் ஏஜென்ட்டாக பூத் முகவர்களாக உங்களை நியமித்து விட்டார்கள் என்றால் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறது, எலெக்ஷன் அன்னைக்கு போய் பூத் ஏஜென்ட்டாக உட்கார்றது மட்டும் வேலை இல்லை. உங்களை நீங்கள் பூத் ஏஜென்ட்டாக போட்டுட்டாங்க, ஒரு 23வது பூத்துக்கு உங்களை பூத் ஏஜென்ட்டாக இந்த கான்ஸ்டியூன்சியில் போட்டிருக்காங்கன்னா 23வது பூத்தில் 1200 ஓட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க ஒரு ஆளை போட்டிருந்தாங்கன்னா நீங்க தான் அந்த 1200 ஓட்டர்ஸ்க்கும் பொறுப்பு. 5 பேர் போட்டிருந்தாங்கன்னா நீங்க 5 பேரும் அந்த 1200 ஓட்டர்ஸ்க்கு பொறுப்பு. அதுல திமுக வாக்காளர்களை விட்டுட்டு நியூட்ரலா இருக்கக்கூடியவர்களை போய் தினந்தோறும் பார்த்து நீங்க கன்வின்ஸ் பண்ணி வாக்காளர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் பூத் ஏஜென்ட் வேலை. ஸோ அவங்களுக்கு தொடர் உதவிகளை பண்ணணும். எக்ஸாக்ட்லி. அதன் மூலமா தம்பி நமக்காக எதுக்குனாலும் வருவாரு, அவருக்கு ஓட்டு போடுவோம். அப்ப கன்வின்ஸ் ஆகணும் அவங்கள. அப்படி கன்வின்ஸ் பண்ணணும். இதான் பூத் ஏஜென்ட் வேலை. அதை விட்டுட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கிறீங்க. இன்னொன்று இப்போ தாவேக்காவை சேர்ந்தவங்க யாராவது வேலைக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, இவங்க ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு தாவேக்கா ஓட்டு அப்படின்னு தெரிஞ்சு நீக்கி விட்டாங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி சரி பண்ண போறீங்க? இவங்க சொன்னது ரைட்டு. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் அந்த அவங்களோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை கரெக்டாக பார்த்துப்பாங்க. நீங்கள் அந்த ஒர்க்கு பார்க்க வேணாம், அதுக்காக பூத் ஒர்க்கே பார்க்க வேணாமா? இது வந்து நம்ம அந்த அடிப்படை ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. விஜய் மூஞ்ச வச்சு ஜனங்க மொத்தமாக 6 கோடி பேரில் 4 கோடி பேர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினப்பு தானே? தப்பு இல்லையா அது? கண்மூடித்தனமாக விஜய் எவ்வளோ மொக்கப்பச்சல் நடித்தாலும் 10 வாட்டி பார்க்குற விஜய் ஃபேன்ஸு விஜய்க்கு என்ன சொன்னாலும் சரின்னு அவங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு வாக்காளனை, எந்த ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாக்காளனை நான் ஆட்சி அமைக்க போகிறேன் என்ற நம்பிக்கை எப்படி ஏற்படுத்துவீர்கள்? அதுக்கு போய் பேசணும். ஒரு நல்ல உதாரணம் சிரஞ்சீவி. பல உதாரணம் இருக்குது. சரி, உங்கள் தலைவராவது பேசி கன்வின்ஸ் பண்ணுறாருன்னா அவரும் பேசுறதில்ல, பூத் ஏஜென்ட்ஸும் வேலை பார்க்குறதில்ல, செக்யூரிட்டி ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கிறீங்க. இதுவும் முக்கியம். இது ஒரு சிறு பகுதி. இதை பெரிய ஈவெண்ட்டாக சொல்லிட்டு இருக்காதீங்கன்ற நான். இது ஒரு சின்ன வேலை. கட்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பவுன்சர் போடுறதும் இதுவும் என்ன வித்தியாசம்? இப்போது வாடகைக்கு பவுன்சர் எடுக்காமல் நீங்களே சொந்தமாக பவுன்சர் போடுறீங்க, அவ்வளோதானே? கட்சி பவுன்சர்ஸ், கட்சியில் பவுன்சர் அணி இது இல்லையா? இது தேர்தல் வெற்றிக்கு உதவுமா என்பதை தான் கேட்கிறேன். இதுவோ முக்கியமாக வெற்றிக்கு. இன்றைக்கி இந்த வாக்காளர் திருத்தத்தில் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அனைத்து கட்சி கூட்டம் திமுக ஊழலை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறது. சரி, உண்மையாக இருக்கட்டும். இந்த வாக்காளர் திருத்தத்துக்கு எதிராக தாவேகாவோட பங்களிப்பு என்ன? அதான் எதிர்க்கணும் போதுமா? அப்போ அதிபருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எல்லா கட்சியும் என்ன பண்ணுறாங்க? அப்போ அவங்க வழக்கு போட போகிறாங்கப்பா. அனைத்து கட்சி கூட்டத்தில் அத்தனை கட்சிகளும் இணைந்து வழக்கு போடுவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். முகவர்களை வச்சு எந்த தவறும் நடக்காம கண்கொத்தி பாம்பு போல உங்களுக்கு பார்த்துக்கிறாங்க. முகவர்களும் இல்லை இல்லையா? குறைஞ்சது வழக்கு போடுகிறோம் என்றாவது முந்திக் கொள்ளலாமா இல்லையா? அது ஒரு நல்ல அரசியல் நகர்வாக இருக்கும்ல. உங்கள் பெட்டிஷன்னால் சுப்ரீம் கோர்ட்டு டெசிஷன் எடுக்க போகிறதில்ல. பட் பொலிட்டிக்கலாக எல்லா கட்சியும் கூடி இதற்கு எதிராக வழக்கு தொடருவது என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம். நாங்கள் கேஸ் போடுறோங்க, பண்ணுங்க. வக்ஃபு போய் போட்டிங்கல்ல, பண்ணுங்க. பவுன்சர் ட்ரைனிங் நடத்திட்டீங்க. நேற்று திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். எதிர்பார்த்த விமர்சனம். பிஜேபி பார்த்து விஜய் அஞ்சுகிறார், அதனால தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை சொல்லியிருந்தாரா? நான் அப்படி கருத்தில். ஆனால் திருமாவளவன் சொல்கிற சரி தானே? அப்பா சாரை எதிர்க்கிற, வாக்காளர் திருத்தத்தை எதுக்குறீங்க, எதுக்கிறத பற்றி பேசுறதுக்காக தாங்க கூட்டம் போடுறான், அதில் கலந்துக்க மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் எதிர்ப்பு பலவீனமானதா? இது போன்ற விமர்சனங்கள் வரும். நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி வரும்னு. நேற்று ஏட்டையை சொன்னார் பார்த்தியா? வீரர்கள் கலந்து கொண்டார்கள், கோழைகள் கலந்து கொள்ளவில்லை. முஷ்டாரா? ஆமாம் சார். இது வரும். யோ, நாங்கள் ஒன்றும் கோழை இல்லையா, கேஸ் போட்டிருக்கோம் பாரியான்னு சொல்லணும்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இனிமேல் போடுவாங்க கேஸ். இப்படி யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நிகழ்ச்சி வாயிலாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் 9 கோடி ரூபா கொடுத்து எதுக்கு ஒரு ஆலோசகரை வச்சுருக்கீங்க, வியூ வகுப்பாளரை, தெண்ட சம்பளம், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ப்ரையாரிட்டிஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியலன்றது தான் நான் சொல்கிறேன். எது ப்ரையாரிட்டி இன்னைக்கு?